பயாலஜியில் என்வரன்மெண்டல் பயாலஜி, என்வரன்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் இது. ஸோ சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் அப்படிங்கிற டாப்பிக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பயாலஜியில். ஸோ இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயாலஜியில் லாஸ்ட் டாபிக் இது ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னு தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் முடித்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள், என்வரன்மெண்ட் அண்டு பயாலஜி, ஈக்காலஜி, என்வரன்மெண்ட் அண்டு ஈக்காலஜி, சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் எங்கே இருக்குது பார்த்தீங்களா. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 லெசன் 4, 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கு லெசன் 6 23-24, 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 5 and 6, 10th standard science lesson 22, 11th standard geography lesson 7, 11th standard chemistry lesson 15, 12th standard economics lesson 10, 12th standard botany lesson 6, 7, 8, 12th standard biozoology lesson 10, 11, 12. எவ்வளோ ஸ்டாண்டர்டில் இது கம்பைண்டான டாபிக், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அங்கங்கே நீங்கள் தேடி படிக்கிறதுக்கு பதிலாக இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, போகலாம். ஃபஸ்ட்டு என்வரன்மெண்ட் கான்செப்ட்னா என்ன, சுற்றுச்சூழல் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம டச் பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா. ஸோ ஈக்காலஜி கேள்விப்பட்டிருப்போம். ஈக்காலஜி அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டது. இப்போது இந்த சரியான சுற்றுச்சூழல் இருந்தால் தானே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆர்கனிசம்ஸ், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம் எல்லாம் வந்து இருக்க முடியும். சூழ்நிலை மண்டலம், நல்ல ஒரு சமுதாயம், இனக்கூட்டம் வாழ முடியும் எப்போது நல்ல ஒரு ஈக்காலஜி இருக்கும் போது தான். அப்போ ஈக்காலஜி அப்படிங்கிறத நம்ம உயிரின கூடம், உயிரின கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். உயிரின கூட்டம் அப்படிங்கிறத அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது உருவாக்குறோம். ஸோ உயிரினங்கள்லாம் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவங்க வந்து கூடி வாழ்வது தான் இந்த ஈகோசிஸ்டம், ஈக்காலஜி அப்படிங்கிறது வரும். சரி, அடுத்தது கம்யூனிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது சமுதாயம் இல்லையா. இந்த சமுதாயத்தில் உயிரிய சமுதாயம், அது பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பயோட்டிக், அபயோட்டிக் அப்படிங்கிற 2 கம்யூனிட்டியும் ஃபார்ம் ஆகும். இதில் 2 சேர்ந்து இருக்கிறதா ஈக்காலஜிக்கல் சிஸ்டம், சூழ்நிலை மண்டலம் அல்லது ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்காலஜி சொல்கிறோம் இல்லையா, சூழ்நிலையியல், இதனுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹாம்போட். அலெக்சாண்டர் வான் ஹாம்போட். ஸோ ஹாம்போட் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈக்காலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஜின் பி ஓடம். வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈக்காலஜி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி அப்படின்னா ஆர் மிஸ்ரா. இந்தியா சூழ்நிலையின் தந்தை அப்படிங்கிறது ஆர் மிஸ்ரா. சரிங்களா. ஸோ இப்போது ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோகாலஜி. ஆட்டோகாலஜி அப்படின்னா சுய சூழ்நிலையல் அப்படின்னா என்னது, த ஈக்காலஜி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் அண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்பீசிஸ் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு தனி சிற்றினமாக தனியாக சுயமாக வாழக்கூடியவங்க அப்படின்னா ஆட்டோகாலஜி. இன்னொன்று பார்த்தா சைனகாலஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைனகாலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த ஈக்காலஜி ஆஃப் பாப்புலேஷன் ஆர் கம்யூனிட்டி வித் 1 or more ஸ்பீசிஸ் அண்ட் ஆல்சோ கால்டு கம்யூனிட்டி ஈக்காலஜி. எல்லாம் சேர்ந்து கூட்டு சூழலில் வாழக்கூடியவங்க தான் சைனகாலஜி அப்படிங்கிறோம். இந்த நேமிங்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ பயோஸ்பியர் அப்படிங்கிறது உயிர்கோளம், பயோமி லேண்ட்ஸ்கேப், அதே மாதிரி ஈகோசிஸ்டம், கம்யூனிட்டி, பாப்புலேஷன், இண்டிவிஜுவல் ஆர்கனிசம்ஸ். இதை தான் நம்ம வந்து ஒரு தனி உயிரினம், அதுக்கப்புறம் உயிரி தொகை அப்படிங்கிறது பாப்புலேஷன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டிங்கிறது குழுமம், சூழ்நிலை மண்டலம், நிலப்பரப்பு, உயிர்மம், உயிர்கோளம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ பயோமின்னு ஒரு வேர்டு இருக்கும் பாருங்கள், உயிர் தொகை அப்படிங்கிற பயோமி. ஸோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைட்லி யூஸ்ட் ஃபார் லார்ஜ் ரீஜனல் ஆர் சப்கான்டினென்ட் சிஸ்டம் கேரக்டரைஸ்டு பை எ மேஜர் வெஜிடேஷன் டைப். சரிங்களா. ஸோ பயோமி அப்படிங்கிறது வந்து தாவரங்கள், அது விலங்குகள் மட்டும் இல்லை, தாவரங்களும் சேர்ந்து ஒரு பெரிய பகுதி,
அது மாதிரி துணை கண்ட அளவிலான ஒரு பெரும் பகுதியாக வாழக்கூடியதான் பயோமி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு தன்னிறைவு கொண்ட மண்டலத்தை தான் சுற்றுச்சூழல் கோளம் அப்படின்னு சொல்லி ஈகோஸ்பியர் அப்படிங்கிறது அப்போ தான் சொல்ல வரோம். ஸோ ஈகோஸ்பியர் அப்படிங்கிறது இதுவே பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கிறது பதிலாக பெருசாக இருக்குது தான் ஈகோஸ்பியர் அப்படிங்கிறோம். இப்போ தான் அந்த கம் டு தி பாயிண்ட், என்விரான்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல என்விரான்மெண்ட்டே சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. என்விரான்மெண்ட் அருமையான ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த சுற்றுப்புறம் எப்படி இருக்குதுன்னா உயிர் வாழ்வதற்கு உகந்ததாக அமைந்துள்ளது. அதான் ஸோ ஓன் ஸ்பெசிஃபிக் சரௌண்டிங் மீடியம் ஆர் என்விரான்மெண்ட் with it each continuously interact and develop the suitable adaptation. முக்கியமான வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா suitable adaptation for survival. அதாவது ஸோ நான் வந்து தப்பித்து வாழக்கூடியதற்கு தகவமைப்பு, என வாழ்வதற்கான தகவமைப்பு அமைந்ததான் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்விரான்மெண்ட் இஸ் எ கலெக்டிவ் டேர்ம் தான் இது, சரிங்களா. இதை வந்து விச் இன்க்ளூட்ஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இன் விச் ஆர்கனிசம் லிவ்ஸ் ஆர் இஸ் ப்ரெசன்ட். உயிர் வாழ்வதற்கு எல்லா வசதியான பிளேஸ் இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்விரான்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைட், டெம்பரேச்சர், ப்ரெஷர், அழுத்தம், வாட்டர், சாலினிட்டி. தீஸ் ஆர் தி கலெக்டிவ்லி ரெஃபர்ட் அஸ் அபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அபயோட்டிக் உயிர் அற்ற ஆக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வாழ்விடங்கள் எங்கே வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹெபிடேட். நல்ல ஒரு ஹெபிடேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஹெபிடேட் எப்படி இருக்கும், உயிரினங்கள் வாழ்வதற்காக இருக்கும். ஆல் பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் ஆஃப் சரௌண்டிங் என்விரான்மெண்ட் தான் அந்த வாழக்கூடிய பிளேஸ் ஹெபிடேட் அப்படிங்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புவி பரவல் வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புவி பரவல் வீச்சு தான் இந்த ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் அது எப்படிப்பட்டனா அது உயிரினங்கள் சிறப்பாக வாழ முடியும். அதே மாதிரி எனக்கு உணவு சங்கிலி கிடைக்கும், சரிங்களா. அதான் வந்து ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச். இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா பயோடோப். என்னது பயோடோப்னா என்ன? ஸோ அந்த ஹேபிடேட்ஸ், அந்த ஏரியாவில் என்னென்ன அந்த உயிரினங்கள் இனங்கள் இருக்குதோ அந்த ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்சில் வாழக்கூடியவங்க டோட்டலாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை தான் நம்ம வந்து பயோடோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சரியான உணவு வகைகள் எல்லாமே கிடைக்கும், சரிங்களா. அதே மாதிரி ஈக்குவலஜிக்கல் நீச் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலஜிக்கல் நீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம்ஸ் plays the biotic environment and its functional role in ecosystem. அவங்க வாழக்கூடிய தனித்துவமாக வாழக்கூடிய வந்து அவங்களுக்கு சரியான வகையில் ஒரு சுற்றுச்சூழல் அமைவது தான் இந்த ஈக்கோலஜிக்கல் நீச் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபிசிக்கலி ஒவ்வொரு பிளேஸ்லேயும் சேஞ்ச் ஆகும், சரிங்களா. அதே மாதிரி பாண்ட் ஈகோசிஸ்டம் வேர் கட்லா, லோகு, மார்ஜினல். ஸோ இதான் வந்து மீன் வகைகள் இல்லையா. இந்த மீன் வகைகள் வந்து சிறப்பாக வாழக்கூடிய பிளேசஸ். ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு பிளேஸ்லையும் சிறப்பாக வாழுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி இந்த வாண்ட் ஆஃப் ப்ரப்போஸ்ட் தட் த இன்க்ரீஸ் ஆஃப் எவ்ரி 10 டிகிரி, சரிங்களா, எவ்ரி 10 டிகிரி சென்டிகிரேட் த ரேட் ஆஃப் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி டபுள்ஸ் ஆர் தி ரியாக்ஷன் ரேட் இஸ் ஆஃப் வித் டிக்ரீஸ் ஆஃப் 10 டிகிரி செல்சியஸ். திஸ் ரூல் இஸ் ரெஃபர்ட் அஸ் வாண்ட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாண்ட் ஆஃப் ரூல்ஸ் வந்து விதி ஒவ்வொரு 10 டிகிரிக்கும் வெப்பநிலை உயருங்கிறது, அது வெப்பநிலை அப்படி குறையும் பொழுது வளர்ச்சிதை மாற்றம் வீதம் வந்து மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி இன்னொருத்தர் ரூல்ஸ் கொடுக்குறாரு, அவர் பெர்க்மன்ஸ் ரூல்ஸ் யாரை சொல்கிறாங்கன்னா அந்த பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் attain greater body size in colder region than warmer region, புரியுதுங்களா. ஸோ அந்த உடல் எடை பெருசாக இருக்குதுங்க எங்கே, அவங்க வந்து குளிர் ஊட்ட பகுதியில், சரிங்களா, கோல்டன் ரீஜனில் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விதியை கண்டுபிடிச்சனா ஒரு பெர்க்மன் விதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த அலன்ஸ் ரூல் அப்படின்னா வார்ம்டு பிளட்டட் அனிமல்ஸ், நம்மளாம் வார்ம்டு பிளட்டட் அனிமல்ஸ் லிவிங் இன் கோல்டர் கிளைமேட்ஸ் tend to have shorter limbs as other appendages when compared to the members of the same species in the warmer climate.
ஸோ குளிரான பகுதியில் வாழக்கூடிய அந்த உடல் வெப்பம் கொண்ட விலங்குகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய கால்கள், காதுகள், பிற உறுப்புகள்லாம் இணை உறுப்புகளாக காணப்படுதாமா. வெப்பமான பகுதியில் வாழக்கூடியவங்க அவங்க வந்து உயிரினங்கள் வந்து சிறியதாக காணப்படுறாங்க. அப்போ வந்து ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சம் புரிகிற மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்பமான பகுதியில் சிறியதாகவும் குளிரான பகுதியில் பெரியதாகவும் உயிரினங்கள் காணப்படுறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தானே. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டு, டாகு, டைகர், ஹியூமன், ஸோ இவங்களாம் வந்து கம்பேரிட்டிவாக பண்ணோம்னா இவங்கெல்லாம் வந்து வேறுபாட்டு உயிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரித்ரம்ஸ். ஸோ யூரித்ரம்ஸ் அப்படிங்கிறது என்னது, வேறுபாட்டு உயிரிகள். அப்போ யூரித்ரம்ஸ் கேன் பி எவல்யூஷனரி அட்வான்டேஜஸ், adaptation to cold temperature are seen essential for survival of species during ice ages. ஸோ அவங்க வந்து இந்த கோல்டான டெம்பரேச்சரில் வாழக்கூடிய பகுதிக்கு அவங்க செட் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் போனால் நம்ம வாழவே முடியாது. ஏன் ஈவன் அமெரிக்காவில் கூட போய் செட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு வச்சுங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர்லேயே இருப்பாங்க, சரிங்களா. ஸோ வாட்டர்லேயே இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோதெம்ஸ். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, யூரித்தெம்ஸ் யாரை குறிக்குது, ஸ்டெனோதெம்ஸ் யாரை குறிக்குது, those organism which can tolerate only the narrow range of temperature. சில உயிரினங்கள் குறைவான அளவு வெப்பநிலையில் வேறுபாடுகளை மட்டும் தாங்கி கொண்டும் திறன் கொண்டவைகளுக்கு தான் இந்த வேறுபாட்டுடைய உயிரினங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டெனோதெம்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தால் ஃபிஷ்ஷு, ஃப்ராக்ஸ், லிசார்ட்ஸு, ஸ்நாக்ஸு இவங்களாம் எடுத்துக்கலாம். இது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இதே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லைட்டு மூலமாக வாழக்கூடியவங்க. ஸோ லைட் இருந்தால் வாழுவாங்க அது மாதிரி. ஸோ அப்படி ஒரு லைட் வரக்கூடிய பிளேஸ் வந்து இந்த லைட் இருந்துச்சுன்னா க்ரோத் கிடைக்கும், பிக்மெண்டேஷன்ஸ், கலர்ஸ் வரும், மைக்ரேஷன் இருக்கும், ரீப்ரொடக்ஷன் இருக்கும். சரி, அது முக்கியமானது. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் லைட் இன்ஃப்ளூயன்ஸ் மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டி, அதுவும் சொல்ல வராங்க. வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் பயன்படுது. இன்டியூஸ் ஜீன் மியூட்டேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் யூவி அண்டு எக்ஸ்ரேஸ், அது முக்கியமானது இல்லைங்களா. ஸோ லைட்னால நமக்கு என்ன அது கிடைக்குது, வளர்ச்சி கிடைக்குது, நிறமேக்கம் கிடைக்குது, இடப்பெயர்ச்சி கிடைக்குது, இனப்பெருக்கம் கிடைக்குது. இது மட்டும் இல்லை, ஒளி செறிவின் மூலமாகவும் ஒளியோட அலைவெண்கள் மூலமாகவும் நமக்கு வந்து வளர்ச்சிதை மாற்றம் தாக்கத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் மரபணுகள் திடீர்னு மாற்றத்தையும் கொடுக்குதாமா. So light is essential for vision. Yeah, definitely is essential for vision. This is proved that the poorly developed the absence of eyes in the dwelling organisms. விட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்தது இன்னொன்று பாருங்கள், ஒரு the gonads of birds அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோடை கால பறவை இல்லையா, the more active with the increasing light in summer. Light influences the locomotion and the movement of lower animals. இதுங்களா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு பறவை கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தூரம் பறந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இந்த வேடந்தாங்கலில் வந்து நிற்கிதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதை கோடை காலத்தில் வரப்போகிறத அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி வர்றாங்க. ஸோ அப்படி அவங்க வரக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்க மரங்களை நோக்கி வராங்க. வந்து ஒளி நாட்ட தாவரங்கள் அப்படி அது மாதிரி வரக்கூடிய அந்த மரங்கள்லாம் உட்காருவாங்க இல்லையா, ஒளி நாட்ட தாவரங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஹெலியோஃபைட்டஸ். ஸோ ஹெலியோஃபைட்டஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெம்கள் எல்லாமே வந்து ஹெலியோஃபைட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிழல் நாட்ட தாவரங்கள் அப்படின்னு அடுத்த தாவரங்கள் அது சைக்கோஃபைட்டஸ் அப்படிங்கிறது நிழல் நாட்டு. அது யார், பிரையோஃபைட்டஸ், டெரிட்டோஃபைட்டஸ், இவங்கெல்லாம் வந்து என்னாருங்க ஸ்கெயோஃபைட்டஸ் அப்படின்னா நிழல் நாட்ட தாவரங்கள், ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபோட்டோடாக்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி சார்பியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரங்கள் ஒளி மூலமாக ஒளியை நோக்கி போகக்கூடியவங்க, அவங்க தான் நேர்மறை ஒளி சார்பியக்கம். ஸோ பாசிட்டிவ் ஃபோட்டோடாக்சிஸ். அதே மாதிரி எதிர்மறை ஒளி சார்பியக்கம், நெகட்டிவ் ஃபோட்டோடாக்சிஸ். அப்படி இருக்கக்கூடிய மரங்கள் எது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா யூக்ளினா, வால்வாக்ஸ், சரிங்களா, மற்றும் மண்புழுக்களை போல் ஒலிக்கும் எதிர் திசையிலேயே அதை நகர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் வந்து எதிர்மறை ஒளி சார்பு இயக்கம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று இருக்க பாருங்க,
ஃபோட்டோட்ராஃபிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? growth or orientation of organism in response to light, the phototrophism, either towards the source of light, the positive phototrophism, or seen in sunflower கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் திரும்பிக்கும். or away from the light, the negative phototrophism in case the root of plants. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோட்ராஃபிசம் அப்படிங்கிறது ஒளி நாட்டத்தை நோக்கி அந்த மரங்கள் வளரக்கூடியது, அல்லது இந்த சூரியகாந்தி தாவரம்லாம் வந்து மலர்கள் ஒளியை நோக்கி திரும்பிக்கும். எதிர்மறை ஒளி நாட்டம் அவங்கள சொல்கிறோம். அதுவே வந்து வேர்களில் நடந்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை ஒளி நாட்டம். ஸோ அடுத்த பாருங்க ஃபோட்டோகைனிசிஸ். ஒவ்வொரு வேர்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஃபோட்டோகைனிசிஸ் அப்படிங்கிறது த சேஞ்ச் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் லோக்கோமோஷன்ஸ், அவங்க போகக்கூடிய இடப்பெயர்ச்சியுடைய வேகம் மாறுபாடு தான் இந்த ஃபோட்டோகைனிசிஸ் அப்படின்னு. ஸோ பேஸ்ட் அப்பான் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் டைனிங் இன் மோர்டல் ஆர்கனிசம் ஆர் செல் which is made response to change in light intensity is called photokinesis. It involves undirected random movement in response of light. சரிங்களா? அந்த உயிரிகள்லாம் அவங்க இடப்பெயர்ச்சி செய்யும் பொழுது அல்லது திரும்பும் பொழுது அந்த ஒளியோட அலைவெண்கள் போலவே திரும்புகிறாங்களாமா. ஒளியின் செறிவால் அவங்க மாற்றி அமைக்கப்பட்டு ஒளியின் தூண்டதால் இயக்கப்படுகின்றன. இந்த இயக்கம் தான் ஒளிக்கான எதிர் விளைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெம்பரேச்சர் பார்த்தோம், லைட்டை பார்த்தோம். ஸோ தேர்டு ஒன்று வாட்டர் இல்லையா? வாட்டர் ஊற்றினா தானே நம்ம வந்து வாட்டர் குடித்தா தானே நம்மளும் வாழ முடியும், ஸோ பிளான்ட்டும் வாழ முடியும். ஸோ வாட்டர் இஸ் ஹை ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் லேண்டன்ட் ஹீட், உள்ளுறை வெப்பம் இல்லைங்களா? ஸோ வெப்பத்திறன் மற்றும் உள்ளுறை வெப்பத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் வாட்டர். ஸோ டியூ டு விச் இட் கேன் withhold a large amount of heat. Oceans, lakes tend to maintain the relative constant temperature and the biosphere is relatively தெர்மோஸ்டேபிள். நிலைத்த வெப்பநிலையை கொடுப்பது தான் இந்த வாட்டரே. சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், 1/3 பகுதி தான் நிலமாக காணப்படுது, 2 பகுதி என்னவா இருக்குதுங்க, எல்லாம் வாட்டராகவே சூழ்ந்து கிடக்குது. இந்த வாட்டர் சூழ்ந்திருக்க காரணமே இந்த பயோஸ்பியரில் நம்ம உயிரோடு வாழ முடியுது, டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது, சீரான வெப்பநிலையை நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ வாட்டர் இஸ் ஃபிசிக்கலி யூனிக். சரிங்களா? ஃபிசிக்கலி யூனிக் பிகாஸ் இட் இஸ் லெஸ் டென்ஸ் அஸ் சாலிட். ஸோ லெஸ் டென்ஸ் அஸ் சாலிட், ஐஸ் தென் அஸ் லிக்யூட். சரிங்களா? ஸோ பனிக்கட்டியாக இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து சாலிடாக இருந்தாலும் திரவ நிலையில் உள்ளதை விட அடர்த்தி குறைவாக காணப்படுது. எதில்? பனிக்கட்டியில். ஸோ when water freezes 0 degree it contracts. The maximum density of liquid water occurs 4 degrees Celsius. சரிங்களா? maximum density of liquid water occurs 4 degree Celsius அப்படின்னுச்சுங்க. ஸோ இது என்ன பண்ணுறோம், இட் எக்ஸ்பென்ஸ் மார்க்கெட்லி அப்படின்னா அது வந்து விரிவடைவது சீராக இருக்கும், நேராக இருக்கும், அதே மாதிரி குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மார்க்கெட்லி. திஸ் எனபிள்ஸ் ஐஸ் டு ஃப்ளோட் ஆன் தி டாப் ஆஃப் தி வாட்டர் பாடிஸ். ஹென்ஸ் ஒன்லி தி சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் வில் ஃப்ரீஸ். So which below the surface the water will be the liquid form, the sustaining life. இது முக்கியமானது வச்சுக்கிறேன். ஸோ அதாவது நீர் என்ன பண்ணுதுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் விரிவடையுது. ஸோ விரிவடைஞ்சதுக்கப்புறம் பனிக்கட்டிலேருந்து நீர்நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேல் மிதக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஏரி மாதிரி இருக்கும், பனிக்கட்டி வந்துச்சுன்னா அப்படியே மேலே வந்து அப்படி நடந்து போகலாம் அல்லது போகலாம். அதே இது வந்து உருகிருச்சுன்னு வச்சுக்க, திரவ நிலையில் வந்துருச்சு அப்படின்னா அங்கே வாழ்வதற்கான அந்த குளிரை உள்ளே போயிடும், கீழ்ப்பகுதிக்கு போயிடுவோம். ஸோ இது மாதிரி ஒரு பிளேசஸ்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, துருவ பகுதியில் அதிகமாக காணப்படுது. சரிங்களா? இந்த ஒரு சார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கங்க. ஸ்டெனோ தெர்மல்னா தெர்மல்னா டெம்பரேச்சர், ஸ்டெனோ ஹேலின் அப்படி சாலினிட்டி, ஸ்டெனோ சிசிஸ் ஏரோசிசிஸ் அப்படிங்கிறது ஹெபிடேட் செலக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸ்டெனோ ஹைட்ரிக் வாட்டர். ஸோ ஃபேஜிக் அப்படிங்கிறது ஃபுட்டு, பேத்தனிக் அப்படிங்கிறது வந்து டெப்த் ஆஃப் தி வாட்டர் எப்ட். ஸோ அந்த நேமிங்கில் பேர் படுத்து நான் வச்சுக்கோ. தெர்மல்னா டெம்பரேச்சர், ஹலைன்னா சலினிட்டி. சரிங்களா? ஈசிஎஸ் அப்படிங்கிறது ஹெபிட்டியட், ஹைட்ரிக் அப்படிங்கிறது வாட்டர், ஃபேஜிக் அப்படிங்கிறது ஃபுட்டு, பேத்திக் அப்படிங்கிறது ஸோ டெப்த் ஆஃப் தி வாட்டர். எக்ஸாம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க.
ஸோ அனாலஜி எல்லாத்துலேயும் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா சாயில் இல்லையா, இம்பார்ட்டன்ட் சாயில். ஸோ சாயில் இருக்கக்கூடிய ஜோனுக்கு பேர் என்ன, பீடோஸ்பியர், மண் கோலம், அதான் பீடோஸ்பியர். ஸோ பீடோஸ்பியர் அப்படிங்கிறது எதை குறிக்குது, மண் இருக்கும் பகுதியை குறிக்குது. ஸோ மண்ணினால் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, கரிம பொருட்கள் கிடைக்குது, தாது உப்புகள் கிடைக்குது, வாயுக்கள் கிடைக்குது, திரவங்கள் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுங்க. சரிங்களா, இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், இது எங்கே இருக்கும் சாயில், பேசிக்கலி ஃப்ரம் ராக்ஸ் இல்லைங்களா, விச் ஆர் தி பேரண்ட் மெட்டீரியல் ஆஃப் தி சாயில். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மண் இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் அந்த பாறையிலேருந்து அந்த மலையிலேருந்து உருண்டு வந்த ஒரு சிறிய கல்லோ பெரிய கல்லோ உருண்டு உடஞ்சி ஸோ தட் இஸ் கால்டு வெதரிங். That is called weathering, is called embryonic soil அல்ல பேடோஜெனிஸ். பேடோஜெனிஸ் அப்படிங்கிறது படித்து வச்சுக்கோங்க. ஸோ பேடோ அப்படிங்கிறது மண்ணை தான் குறிக்குது. ஸோ பேடோஜெனிஸ், பேடோஸ்பியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அதான் வந்ததுக்கான அந்த ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகையில் எப்படி இந்த வெஜிடேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத ஃபிகர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆல்டிடியூட், அந்த குத்து உயரத்தில் என்னென்ன காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வெப்பமண்டல மலைக்காடுகள், டிராபிக் ரெயின் ஃபாரஸ்ட், தென் கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இலையுதிர் காடுகள், ஊசிலை காடுகள், துந்திரா பகுதிகள், அது மாதிரி பனி, ஸ்னோ எல்லாமே இந்த டைப் ஆஃப் தி டெம்பரேச்சரில் வெஜிடேஷன்ஸ் காமிச்சிட்ருக்காங்க பார்த்துங்க. அடுத்து போல் பயோமிஸ் as a large regions, already we have discussed the earth, they have similar or common vegetations climatic condition, they play the crucial role in sustaining life on earth. ஸோ பயோமி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும், மரங்கள் வாழ முடியும், விலங்குகள் வாழ முடியும், பூமியில் உயிரினங்கள் நிலைத்து வாழ்வதற்கு இது முக்கியமான பங்கு கொடுக்குது. எதை வச்சு சொல்கிறாங்க, சாயில், climate, flora and fauna. The biomes have distinct biological continuities that have been formed in response to shared physiochemical climate. ஸோ பயோமே இருக்கக்கூடிய பிளேஸில் தான் உயிர் தொகைகள் காணப்படும். தாவரங்கள் வேதியியல் காலநிலைக்கேற்ப அவங்க வாழ முடியும். சரிங்களா, இந்த பயோமிஸ் இருக்காங்க இல்லையா, ஏக்வாட்டிக் பயோமிஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஏக்வாட்டிக் அப்படிங்கிறது மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது நீர் பகுதி இல்லையா, நீர் பகுதியை தான் நீர் உயிர் தொகையை சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிராக்கிஷ் வாட்டர் அப்படிங்கிறது எஸ்டரிஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ், கழிமுக பகுதி, ஈர நிலங்களை சொல்லுவாங்க. மெரின்ஸ் தான் ஆல்ரெடி வேணும், கடல் நீர். அதே மாதிரி டெரெஸ்ட்ரேஷியல் பயோமஸ் அப்படின்னா நிலம் சார்ந்த உயிர் தொகை. அங்கே போய் பார்த்தோம்னா என்னென்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியும். தே ஆர் இன்க்ளூட் கிராஸ்லேண்ட்ஸ், துந்திரா, டெசர்ட், tropical rainforest, deciduous and coniferous forest. இந்த பகுதியில் தான் நம்ம டெரஸ்ட்ரியல் பயோமஸ் அப்படி இருக்குது பார்க்க போகிறோம் இல்லையா. பனிச்சமவெளிகள், பாலைவனங்கள், வெப்பமண்டல மலைக்காடுகள், இலையுதிர் காடுகள், ஊசி இலைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேஸில் உயிரினங்கள் அவங்களுடைய ஹெபிடேஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு ஃபிகர்ஸில், இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயோமஸ் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு ஏக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் பயோமஸ் அப்படிங்கிறத பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ சவானா காடுகள், கிராஸ்லேண்டு, டைகா, துந்திரா அப்படிங்கிற புல்வெளிகளெல்லாம், ஊசிலை காடுகள், பாலைவனங்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதான ரீஜியன்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க, அது படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ ஜாகிரஃபிலேருந்து எடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸு படம் வரைஞ்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா துந்திரா பயோமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது மலைப்பகுதி, மழை பொழிவை தான் ப்ரெசிபிடேஷன் சொல்லுவாங்க. இஸ் லெஸ் தென் 250 millimeter per year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைகா பயோமி அப்படிங்கிறது சம்மர் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 10 degree Celsius to 21 degree Celsius. கிராஸ்லேண்ட்ஸ் பயோமினா என்ன அப்படின்னு சொல்லி வரிசையோட இதுவே அப்படி உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும், படிச்சுக்கலாம். சரி பார்க்கலாம். இந்த துந்திரா பயோமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பனி சமவெளி உயிர் தொகை, இது அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மழை அளவு 250 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். இந்த பகுதி ஆசியாவின் வடப்பகுதி, ஐரோப்பியா, வட அமெரிக்கா இந்த பகுதியில் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இங்கே வாழக்கூடிய விலங்குகள் கலைமான்கள், ஆர்டிக் முயல்கள், கஸ்தூரி எருது, லெம்மிங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாப்கேட், சிவங்கி பூனை,
இது மாதிரி பனி ஆந்தை எல்லாமே வாழுவாங்க. இதே வந்து பசுமை மாறா உசியிலை காடுகள் சொல்கிறோம் இல்லையா, டைகா உயிர் தொகை பயமையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூஸ், ஃபிர், பைன் அந்த மரங்கள் ஊசியிலை மரங்கள் காணப்படுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு மான், கடம்பை மான், இது மாதிரி மான் எல்லாம் காணப்படுது. கலைமான்கள் காணப்படுது. சரிங்களா. இப்போ குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடமான் மற்றும் கலைமான்கள் போன்றவை கோடை காலத்தில் பனிச்சமவெளியை நோக்கியும் குளிர்காலத்தில் ஊசிலை காடுகள் நோக்கியும் அவங்க வந்து மைக்ரேட் பண்ணுறதை பார்த்துருப்போம். அதே மாதிரி கிராஸ்லேண்ட்ஸ் பகுதியை போய் பார்த்தோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரற்ற மலை தான் காணப்படுது. அங்கே வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் மரிமான், காற்றெருமை, ஜாக் முயல், தரைவால் அணில், அதே மாதிரி பிரேரி நாய்கள், இது மாதிரி நாய்கள் அதிகமாக காணப்படுது. இவங்களாம் யார் அப்படின்னா தாவர உண்ணிகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி கோயோட்ஸ், ஓநாய்கள், பருந்துகள், பாம்புகள் இதெல்லாம் வேட்டையாடும் உயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு விலங்கினங்கள் காணப்படுறதை நான் பார்க்குறேங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அங்கே தமிழில் பார்த்தோம், இங்கே இங்கிலீஷில் இருக்குது. அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயர்மலை சாரல் உயிர் தொகை ஆல்ஃபைன் பயோமிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஆல்ஃபைன் பயோமிஸில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வளர்ப்பகுதியை அந்த பனி சூழல்கள் காணக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் வந்து அதிகமாக புதர்கள் காணப்படும். சரிங்களா, புதர்கள் காணப்படும். அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பார்த்திங்கன்னா முதுகு நான் உள்ள மீன்கள், இருவாழ்விகள்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்க வந்து அதிகமாக அது நிலத்துலேயும் இருப்பாங்க, நீர்லேயும் இருப்பாங்க. அதே மாதிரி ஊர்வன, சரிங்களா. ஸோ ரெப்டைல்ஸ் அதிகமாக காணப்படும். உயரமான மலைச்சாரல் பகுதியில் காணப்படக்கூடியங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெப்பமண்டல காடுகள் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 20 to 25 டிகிரி இந்த ஆண்டு சராசரி வெப்பநிலை தான். அது மழைப்பொழிவு இருக்கும். சரிங்களா, அது வெப்பநிலை இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும். மழைப்பொழிவில் டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் ஆண்டு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 2000 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ பயங்கரமான மழையாக இருக்கும் அந்த பகுதியில். ஸோ மண்ணில் வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருக்கும். அமிலத்தன்மை வந்து அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பகுதியில் வந்து மரங்கள் வந்து கேனோபி அப்படின்னு சொல்லி பல அடுக்கு உடையதாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வெளிச்ச பகுதியில் மரங்கள் வந்து வாழ்கிறாங்க. இந்த பகுதியில் வாழக்கூடிய பல வகை தாவரங்களில் கிட்டத்தட்ட ஒரு சதுர கிலோமீட்டர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மர சிற்றினங்கள் காணப்படுதாமா. அதே மாதிரி 25லேருந்து 35 மீட்டர் உயரத்தில் வந்து தண்டுகள், அவ்வளோ பெரிய தண்டுகள் நீளமாகவும் இருக்கக்கூடிய மரங்கள் அடர்த்தியாகவும் காணப்படுது. ஸோ சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே வந்து இதில் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் இதை படிச்சுக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி பாலைவன உயிர் தொகை டெசர்ட் பயோமி அப்படிங்கிறது குளிர்கால, அது குளிர் பாலைவனம், வெப்ப பாலைவனம் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ எந்தெந்த குளிர் அண்டார்டிக், கிரீன்லேண்டு, நியார்டிக் பகுதி, ஸோ அமெரிக்கா மற்றும் மேற்கு ஆசியா இந்த பகுதியெல்லாம் வந்து லடாக், இந்தியாவில் லடாக் பகுதி இதெல்லாம் வந்து குளிர் பாலைவனம் பகுதி அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வாழக்கூடிய முயல், கங்காரு எலி, கங்காரு சுண்டெலி, பை சுண்டெலி, வெட்டுக்கிளி, மரிமான்கள், இது மாதிரி நிறையா மான்கள், தரை அணில்கள்லாம் காணப்படுதாமா. அதே போல் வெப்ப பாலைவனம். ஸோ வெப்ப பாலைவனத்தை எங்கெங்கே வரும்? வட ஆப்பிரிக்கா, சரிங்களா, வட ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஹாரா பாலைவனம், தென்மேற்கு அமெரிக்கா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, இந்தியாவின் பாலைவன பகுதியிலான தார் பாலைவனம். ஸோ இது இங்கெல்லாம் வந்து வெப்ப பாலைவனங்கள். இங்கே வந்து வாழக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக காணப்படுதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். அடுத்து அடாப்டேஷன் பாருங்கள் வாழ்விடத்தில். ஸோ டைனமிக் எவல்யூஷனரி ப்ராசஸ் தட் ஃபிட்ஸ் ஆர்கானிசம்ஸ் டு தேர் என்வரன்மெண்ட் அண்ட் என்ஹான்சிங் தி எவல்யூஷனரி ஃபிட்னஸ். அது இந்த பயாலஜி அடாப்டேஷன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. உயிரினங்கள் பரிணாமமாக வளர்வதற்காக சரியான சூழலுக்கு ஏற்கக்கூடிய மாற்றத்தை தான் அந்த அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி படித்தோம் இந்த ஃபீனோடைபிக் அடாப்டேஷன்ஸ், ஃபீனோடைபிக் ஆர் அடாப்டிவ் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் எ ஃபங்க்ஷனல் ரோல் இன் ஈச் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் தட் இஸ் மெயின்டைன்ட் and has been evolved a natural selection. ஸோ அந்த இருக்கக்கூடிய உயிரினங்கள் புறந்தோற்றத்திற்கு தகுந்தாற்போல் அங்கே இருக்கக்கூடிய
கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய புறந்தோற்றத்தையும் மாற்றிக்கிறாங்களாமா. அவங்களுடைய உடல் அமைப்பும் அவங்களுடைய நடத்தை சார்ந்ததையும் உடற் செயலியல் எல்லாத்தையுமே வந்து அவங்க தன்னுடைய வாழ்வதற்கு ஏற்றவாறு அமைப்பு பண்ணிக்கிறாங்க. ஸோ எத்தாலஜி நடத்தியல்னு சொல்லுவோம். நடத்தியல் இது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் அனிமல் பிஹேவியர் அண்டர் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் பற்றி படிப்போம் எத்தாலஜி அப்படின்னு. ஸோ அடுத்து பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம். பாப்புலேஷனை எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா இந்த பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, சில பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன. பயோட்டிக் பொட்டன்ஷியல் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா என்ன, த மேக்ஸிமம் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ஆப்டிமம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்க அதிகபட்ச இனப்பெருக்கத்தை செஞ்சுருவாங்க. அப்படின்னா பயோட்டிக் பொட்டன்ஷியல் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கேரிங் கெப்பாசிட்டி தாங்கும் திறன் அப்படின்னா என்ன, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் that region can support without environmental degradation. environmental degradation எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல், எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் நிலப்பகுதியில் வாழக்கூடிய இந்த சிற்றினங்களின் எண்ணிக்கையுடைய அதிகபட்சம் தான் இந்த கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ட் சுற்றுச்சூழல் தடைகளை அவங்க மீறி வாழப்படுறாங்க பார்த்தீங்களா, அது அந்த சம் ஆஃப் தி டோட்டல் என்விரான்மெண்ட் limiting factors both biotic and abiotic together act to prevent biotic potential of organism from being realized. அப்படி இந்த லைன்ஸ்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஏன்னு சொல்லுங்கள், கூற்றுகள் காரணங்கள் சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன்ஸில் கேட்டுருவான். ஸ்டேட்மெண்ட் எது சரி சரியில்லைன்னு கேட்கும்போது இதை வச்சு கேட்பான். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸு அதை படித்து வச்சுக்கணும். ஸோ பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ்க்கான ஃபிகர்ஸ் வந்து ஒரு படத்தை போட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி நேமிங்ஸ் பாருங்கள். ஸோ அமினலிசம், மியூச்சுவலிசம், கம்யூனலிசம், காம்படிஷன், பேரசிட்டிசம், ப்ரீடேஷன், இது மாதிரி நேமிங்ஸ் வந்து வருது இல்லையா. ஸோ எல்லாமே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் முக்கியமானது. அமினலிசம்ஸ்னா அனிமல்ஸ்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அமினலிசம். மியூச்சுவலிசம்ஸ்னால் பெட்வீன் crocodile அண்டு பேட். காமனலிசம்ஸ் அப்படிங்கிறது சக்கர், ஃபிஷ்ஷு, ஷார்க்கு. அதே மாதிரி காம்படிஷன் அப்படிங்கிறது பேர்ட்ஸ் காம்பீட் வித் ஸ்குவைரல் ஃபார் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். பேராசிட்டிசம் அப்படிங்கிறது அஸ்காரிஸ், இந்த வார்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம். அதே ப்ரீடேஷன்ஸ் அப்படிங்கிறது லயன் ப்ரெடேட்டரி ஆன் டீர். ஸோ இதுவே தமிழ்லேயும் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவங்க வந்து என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் இந்த டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி, நச்சு சகிப்பு தன்மைக்காக எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாங்க. சோயாபீன், tomato எல்லாம் எதுக்கு, to tolerate the presence of cadmium poisoning by isolating cadmium, storing into few groups of cells and prevent cadmium affecting other cells. ஸோ cadmium பிரித்தெடுத்து அதிலிருந்து கூட்டு செல்களை சேமித்து cadmium நச்சுத்தன்மை மற்றும் செல்களை பாதிக்காமல் இருக்கக்கூடியதான் சோயா தக்காளியோடைய வேலை. ரைஸ் சாப்பிட்றோம் டெய்லி இல்லையா, ரைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோரினியா ஆகாய தாமரை, வாட்டர் ஹைசின்த். இவங்க என்ன பண்ணுறாங்க, டாலரேட் கேட்மியம் பை பைண்டிங் இட் டு தேர் புரோட்டீன்ஸ். ஸோ காட்மியத்தை தங்களது புரதத்தோடு இணைய செய்வதற்கு சகிப்புத்தன்மை ஏற்படுத்துது. ஸோ இந்த பிளான்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, யூஸ்டு டு ரிமூவ் cadmium ஃப்ரம் தி கண்டாமினேட்டட் சாயில். அதனால் இவங்களுக்கு இந்த தாவரங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ ரெமிடேஷன்ஸ். படித்து வச்சுக்கோங்க. வாட் ஆர் தி ஃபைட்டோ ரெமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது நெல், ஆகாய தாமரை, இவங்களாம் ஃபைட்டோ ரெமிடேஷன்ஸ். காட்மியத்தை ரிமூவ் பண்ணக்கூடாது. அடுத்து ஹேரோசெல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஹேரோசெல்ஸ் with small particles reflecting solar radiation entering the atmosphere. சரியா, இந்த இது மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து அல்பிடோ எஃபெக்ட். சரிங்களா, ஆல்பிடோ விளைவு அப்படிங்கிறது பசுமை இல்லை விளைவு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏரோசால் வளிமண்டலத்தில் சிறிய துகள்களை கொண்ட அந்த ஏரோசால் வளிமண்டலத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நுழைந்து பிரதிபலிப்பது தான் ஆபில்டோ விளைவு. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ் பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்துங்க ரைட்டி டோம். ஸோ ரைட்டி டோம் இட்ஸ் எ ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் ஆஃப் பிளான்ட் எகென்ஸ்ட் ஃபயர். ஸோ பேசிக்கலி சீக்கிரமாக மரங்கள் எரிவதில்லை, ரொம்ப நேரம் வந்து ஃபைட்டிங் பண்ணி தான் அது மாதிரி இருக்கக்கூடிய காரணம் தான் ரைட்டி டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீக்கு எதிராக உடற்கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய மரங்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயில் ரிலேட்டட், இந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ரேஞ்சிலையும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆள் பகுதியில் போகலாம் அல்லது மேல் பகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மேல் பகுதியில் பாருங்கள் ஆர்கானிக் ஹாரிசான்ஸ், ஹியூமஸ், ஜென்ரலி ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறையா வந்து அங்கே தான் கனிமங்கள் காணப்படக்கூடியது. அடுத்தது ஓ ஹரிசான்ஸ். ஏ ஹாரிசான்ஸ் அப்படிங்கிறது இந்த லீச்டு ஹாரிசான்ஸ், டாப் சாயில் அப்படிங்கிறோம். அதுக்கு கீழே பி ஹாரிசான்ஸ், சி ஹாரிசான்ஸ், ஆர் ஹரிசான்ஸ். ஸோ இந்த பகுதியில் என்னென்னா அது வளரும் அப்படிங்கிறது படிச்சுக்கோங்க. ஓ அடுக்கு கரிம பகுதி தான் முக்கியமானது, அங்கே தான் வந்து செடிகள் மரங்கள் எல்லாம் வளரும். ஏ அடுக்கு அப்படின்னு திரவ பொருட்கள் காணப்படக்கூடிய பிளேஸு. பி அடுக்குங்கிறது திரட்சியான பகுதி. சி அடுக்குங்கிறது உதிர் அடைந்த அடுக்கு. ஆறு அடுக்குங்கிறது கற்படுக்கை. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உள்ள போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம சாயில்ஸுடைய டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளை சாயில்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லிட் சாயில்னா அப்படி, லோமி சாயில்ஸ், சாண்டி சாயில்ஸ், அதுவும் யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ இட். அதே மாதிரி ஈகோட்டோன்ஸ்னால் எட்ஜ் எஃபெக்ட் என்ன, ரெண்டையும் படித்து வச்சுக்கணும். ஈகோட்டோன்ஸ் அண்டு எட்ஜ் எஃபெக்ட். ஈகோட்டோன்ஸ்னால் என்ன, டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் டூ ஈகோசிஸ்டம், இரண்டு சூழ்நிலை மண்டலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைநிலை மட்டம் தான் ஈகோட்டோன்ஸ், இடை சூழ் அமைப்பு. ஸோ காடுகளுக்கும் புல்வெளிக்கும் இடையே காணப்படும் எல்லை பகுதியை தான் ஈகோட்டோன்ஸ். எட்ஜ் எஃபெக்ட்ஸ் விளிம்பு விளைவு அப்படிங்கிறது வந்து ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் ஈகோட்டோன்ஸ் ஏரியாஸ் ஆர் யூனிக் டியூ டு எஃபெக்ட் ஆஃப் டூ ஹேபிடேட்ஸ். This is called edge effect. Example, the whole ecotones area between forest and grasslands. அந்த காடுகளுக்கும் புல்வெளிக்கும் இடையான இடை சூழமைப்பை கொண்டுள்ளதா இந்த எட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த தினங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே மார்ச் 21, ஏப்ரல் 22 எர்த் டே, மே 22 வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே, ஜூன் 5 வேர்ல்டு என்வரன்மெண்டல் டே, ஜூலை 7 த வேன் மஹோத்சவ் இல்லைங்களா. ஸோ வன மகோத்சவ தினம் ஜூலை 7, செப்டம்பர் 16 இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே. பிளான்ட் அடாப்டேஷன் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்தோம். இந்த பிளான்ட்டு ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு வாழும் பொழுது அவங்களுக்கு பேர். ஸோ நீர்வாழ் தாவரங்களுக்கு ஹைட்ரோஃபைட்டஸ், ஜெரோஃபைட்டஸ்னால் வறண்ட நில வாழ் தாவரங்கள், மீசோஃபைட்டஸ்னால் வளநில தாவரங்கள், எப்பிஃபைட்டஸ் தொற்று தாவரங்கள், ஹாலோஃபைட்டஸ் உவர் சதுப்பு நில தாவரங்கள். தமிழை விட ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே அப்படி டைப் பண்ணிடுவான். ஜெரோஃபைட்டஸ்னால் ஜீரோஃபைட்டஸ் அப்படின்னு பேர் கொடுத்துருவான். நீங்கள் என்னென்னு புரியாது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்லையும் படிச்சுக்கணும், இங்கிலீஷ்லையும் படிச்சுக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழையும் சேர்த்து படிச்சுக்கணும். என்ன அர்த்தம் புரியணும் இல்லையா. ஸோ எபிஃபைட்டஸ்னால் என்ன அர்த்தம், தொற்று தாவரங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது மாதிரி படித்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது மாதிரி நேமிங்ஸ் வர்றது சிறப்பாக படிச்சுக்கணும். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஹாலோஃபைட்டஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த செலைன் சாயிலை லைக் பண்ணுறாங்க. செலைன் சாயிலில் தான் அவங்க வாழுவாங்க. அவங்க ஹாலோஃபைட்டஸ்ன்னு சொல்கிறோம். அதே வந்து பார்த்திங்கன்னா செமோஃபைட்டஸ் அப்படிங்கிறது அவங்க சாண்டி சாயிலை லைக் பண்ணுறாங்களாமா, அதுதான் அங்கே வாழ்கிறாங்க. லித்தோன்னா பாறையை குறிக்கும். ஸோ ராக்கி சர்ஃபேஸில் தான் அவங்க அந்த பிளான்ட்ஸ் வாழ்ந்தாங்கன்னா அது லித்தோஃபைட்டஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேஸ்மோஃபைட்டஸ் அப்படின்னா ராக்கி கிரீப்ஸ், பாறைகளின் இடுக்கில் வாழக்கூடிய மரங்களுக்கு கேஸ்மோஃபைட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரிப்டோஃபைட்டஸ் அப்படிங்கிறது சாயில் சர்ஃபேஸ், பிலோ சாயில் சர்ஃபேஸ், புவிப்பரப்பின் கீழ்ப்பகுதியில் வாழக்கூடிய மரங்கள்.
கிரையோஃபைட்டஸ் அப்படிங்கிறது பிளான்ட் லிவிங் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஐஸ், பனிப்படலம் மீது வாழக்கூடிய மரங்களுக்கு கிரையோஃபைட்டஸ். ஆக்சிலோஃபைட்டஸ் அப்படிங்கிறது வந்து அசிடிக் சாயில், அமில மண்ணில் வாழக்கூடிய மரங்கள். கால்சிஃபைட்டஸ் அப்படிங்கிறது கால்சியம் அதிகமான பகுதியில், அது ஆல்கலின் ரிச் பகுதியில் வாழக்கூடிய சாயிலில் வாழக்கூடியவங்க. ஸோ நான் நேமிங் படிச்சுக்கோங்க, முக்கியமானது பொறுத்துகளே எல்லாத்துலேயும் கேட்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னா க்ரீன் கார்பன் இருக்க பசுமை கார்பன். இந்த பசுமை கார்பன் ஒளிச்சேர்க்கை செயல் மூலமாக வரக்கூடிய அந்த கார்பன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரே கார்பன், சாம்பல் கார்பன் இருக்குது. சாம்பல் கார்பன் அப்படிங்கிறது இங்கே ஃபாசில் ஃபியூவல்னு சொல்லுவாங்க, புதை வடிவ எரிபொருள், கோல், ஆயில், பயோகேஸில் காணப்படக்கூடியது. ப்ளூ கார்பன், நீல கார்பன் அப்படிங்கிறது கார்பன் ஸ்டோர் இன் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷியன்ஸ். அந்த கார்பன் வந்து ப்ளூ கார்பன். ஸோ ப்ளூனா ஈஸியாக ஓஷியன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ப்ரௌன் கார்பன் அப்படிங்கிறது வந்து கார்பன் ஸ்டோர் இன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபாரஸ்ட். ஸோ வுட்ஸ் யூஸ் இன் தி மேக்கிங் கமர்ஷியல் ஆர்டிகல்ஸில் காணப்படக்கூடியது. இவங்க பிளாக் கார்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து கார்பன் எமிட்டட் ஃப்ரம் கேஸ் டீசல் என்ஜின்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து சுவாசிக்கக்கூடிய கார்பன் வந்து எது? பிளாக் கார்பன்ஸ் தான் சுவாசிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்கள், 10 விழுக்காடு விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. 10 விழுக்காடு விதி, 10% லா அப்படின்னா த லா ப்ரப்போஸ்டு பை லின்மேன் 1942. என்ன சொல்கிறாரு? இட் ஸ்டேட்ஸ் தட் டியூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ட்ராஃபிக்கல் லெவல் டு தி அதர், ஒரு ஊட்ட மட்டத்திலிருந்து மற்றொரு ஊட்ட மட்டத்திற்கு போகும்போது எப்போ 10% ஸ்டோர் அட் எவரி லெவல் and the rest of them is 90% loss. சரிங்களா? Respiration, decomposition in the form of heat, hence this law is called 10% law. சரிங்களா? 10% law அப்படிங்கிறது 10 விழுக்காடு விதி எதை குறிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபுட் வெப். ஸோ ஃபுட் வெப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு சங்கிலியை பாருங்கள். ஸோ இதை வந்து லோயஸ்ட் ஸ்டாண்ட்லேயே படிச்சிருக்கீங்க. அது புல்வெளி சூழ்மண்டல உணவு வலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உணவு இது வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க, அதையும் ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ எக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால்? சார்லஸ் எல்டன் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கான்செப்டுக்கு பேர் தான் எல்டோனேனியன் பிரமிடுகள். 1927 அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரமிடு தான் இந்த T1, T2, T3, T4 அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ நிறையா T1, T2 அப்படிங்கிற லேஞ்ச் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அவங்க வந்து சயின்ஸ் எது, ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் எது, கேட்டபலிசம்ஸ், லீச்சிங்கு எப்படி நடக்குது, அந்த ஃபுட் வெப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாமே பிக்சரைஸாக இருக்கும். ஜஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிக்சரைஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் வந்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடியது. வாட்டர் சைக்கிள்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு. வாட்டர் சைக்கிள், கார்பன் சைக்கிள் கூட பார்த்தோம் இல்லையா? எல்லாமே ஜஸ்ட் வந்து ஃபிகர்ஸ் எப்படி நடந்திருக்குதுங்கிறத பார்த்துக்கணும். கார்பன் சுழற்சி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் சைக்கிள் அப்படிங்கிறத அந்த படத்தில் பார்க்குறது. நீங்கள் பாஸ்பரஸ் சைக்கிள். அடுத்த ஒரு சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சைக்கிள். இது எகைன் அது தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ அடுத்த சூழ்நிலை மண்டலத்தை நம்ம வந்து பாருங்கள், நேச்சுரல் ஈகோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேடு ஈகோசிஸ்டம். இன்றைக்கி பார்க்கெலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மேன்மேடு ஈகோசிஸ்டம் தானே, ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். ஸோ வித்தவுட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படி இருந்தால் அது நேச்சுரல் ஈகோசிஸ்டம், காடுகள் பகுதி. அந்த பகுதி இந்த டெரஸ்ட்ரிஷியல் ஈகோசிஸ்டம், ஏக்வட்டிக் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெரஸ்ட்ரிஷியல் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெசர்ட்டு அந்த பகுதி. இந்த ஏக்வாட்டிக் அப்படி தான் இன்னும் ரெண்டாக பிரிஞ்சு ஃப்ரெஷ் வாட்டர், அதுக்கப்புறம் மெரைன் ஏக்கோசிஸ்டம்ஸ். அது ஆல்ரெடி உங்களுக்கு
புரிஞ்ச டாப்பிக்கு குயிக்காக போய்க்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம், அது இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலை மண்டலத்தின் அடுக்கமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈகோசிஸ்டமுடைய சர்வீஸ் பாருங்கள், ப்ரொவிஷனிங் சர்வீஸ், கல்ச்சுரல் சர்வீஸ், சப்போர்ட்டிங் சர்வீஸ், ரெகுலேட்டிங் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய என்னென்ன மீனிங் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு, சரிங்களா. வழங்கு சேவைகள், கலாச்சார சேவை, உதவி சேவை, ஒழுங்குபடுத்தும் சேவைகள். ஸோ உணவு, நார், எரிபொருள், மரபணு வளங்கள், உயிர் வேதிப்பொருட்கள், நன்னீர், மருந்துகள் எல்லாம் வழங்கும் சேவையாக மாறிடும் சூழ்நிலை மண்டலங்களில். ஸோ கலாச்சார சேவையில் வந்து அறிவு, கல்வி இதெல்லாம். ஸோ எந்தெந்த பகுதியில் வரும் அப்படிங்கிறது வந்து படித்து வச்சுக்கணுங்க. அதே மாதிரி ஈகோலஜிக்கல் சக்ஸஸ்ன்னா என்ன? ecological succession. It is a systematic process which cause change in the specific structure of plants and community. It is resulted to change of biotic and abiotic factors. பொறுத்து மாறும். It's not a stable, இல்லையா, unstable கிடக்கும். Gradual progression in species diversity, total biomass, niche specializations, humus contents of oil takes place. அதெல்லாம் நடக்கக்கூடியது. சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப் வரைக்கும் காணப்படக்கூடியது சிஸ்டம் இது. ஸோ இதோடைய ப்ரைமரி செக்ஷன் எது, செகண்டரி செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெற்று நிறங்கள், பாதிக்கப்பட்ட பகுதிகள், இது மாதிரி இந்த ஒரு சார்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். இனிஷியேட்டட் டியூ டு பயாலஜிக்கல் ஆர் எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஸ்டார்ட்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒன்லி. No soil, it starts with soil. Pioneer species come from outside the environment. Pioneer species developed existing environments. So next one, அதே மாதிரி diagrammatic representation of secondary succession என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இரண்டாம் வழிமுறை வளர்ச்சி. இந்த வழிமுறை வளர்ச்சியில் வந்து பாருங்கள், முதல் நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படிங்கிறது தரிசு நிலங்களை தவிர இருக்கக்கூடிய நிலங்கள். இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பகுதியில் தாவர குழுமங்கள். வேற்று வழி வளர்ச்சி அப்படிங்கிறது உயிரற்ற காரணிகள். இதே மாதிரி இந்த பிளான்ட்டுடைய சக்சஷன், அவங்களுடைய வழிமுறை வளர்ச்சி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரோஸ்ரீ, மீசோஸ்ரீ, ஜெரோஸ்ரீ, லித்தோஸ்ரீ, சரிங்களா, ஹாலோஸ்ரீ, சாமோஸ்ரீ அப்படின்னு அதையும் கோத்ரூ பண்ணிக்க. பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்க. அதே மாதிரி இந்த ஆர்கானிசம்ஸுடைய ஃபேக்டர்ஸ், அவங்க ஹெபிடேட்ஸ் அந்த படித்ததை தான் அப்படியே சார்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி கோத்ரூ பண்ணிக்கலாம். கருத்து வரைபடம் தான் இது. பயோடைவர்சிட்டி ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜிலையும் படிச்சிருப்போம். பயோடைவர்சிட்டி இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1992 தி யூஎன் எர்த் சமிட் டிஃபைன்ட் தி பயோ சமிட். அவங்க தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க 1992. அவர் உச்சி மாநாடு நடத்துகிறாங்க. அந்த உச்சி மாநாட்டில் வந்து நிலம், கடல், பெருநீர் சூழ்நிலை, வளிமண்டலங்கள், அது எப்படி வாழக்கூடியது, கூட்டு தொகுதியாக வாழக்கூடியது அப்படிங்கிறது தான் அந்த பயோடைவர்சிட்டியை சொல்லியிருக்காங்க. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் the number of different organisms and their relative frequencies in an ecological system and constitute the most important functional component of the natural ecosystem அப்படின்னு பார்த்துக்கேன். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம்னால நம்மளுக்கு என்னென்னா நிறையா ஈக்கோலஜிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்குதுங்க. பயோடைவர்சிட்டியில் நிறையா ஈக்கோலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அந்த என்னென்ன ப்ராசஸ் கொஞ்சம் பாருங்கள். இந்த ஈக்கோலஜிக்கல் ப்ராசஸில் கிரியேட் சாயில், recycle nutrients, influence climate, degrade waste, control disease. It provides an index of health of an ecosystem. So not only for plants, animals also நடக்குது. இந்த டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர் ரோசன். 1986. இது மாதிரி உடைய நேம்ஸ், இயர்ஸ் வந்து படித்து வச்சுக்கோ கேட்பாங்க. அதே போல் இந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு த வேரிட்டி இன் நம்பர்ஸ் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் தி ஸ்பீசிஸ் எனி ஹேபிட்டட். த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் பர் யூனிட் ஏரியா இன் ஸ்பெசிஃபிக் டைம் கால்டு ஸ்பீசிஸ் ரிச்னஸ். சரிங்களா, அது ஒரு
ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு யூனிட் ஏரியாவில் எத்தனை ஸ்பீசிஸ் வந்து வாழ்கிறாங்க, எத்தனை சிற்றினங்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா ஸ்பீசிஸ் ரிச் அப்படின்னு சொல்கிறோம். சிற்றின பல்வகை தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா டைவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஆல்ஃபா டைவர்சிட்டி இட் இஸ் மெஷர்டு பை கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் டாக்ஸா, யூஸ்வலி ஸ்பீசிஸ், பர்டிகுலர் ஏரியா, கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம். ஒரு சூழ்நிலை மட்டும் ஆல்ஃபா பல்வகைத்தன்மைன்னு இருக்குது. இது பெரும்பாலும் சிற்றினங்களின் எண்ணிக்கையை வச்சு சொல்கிறாங்களாமா. நெக்ஸ்ட் பீட்டா டைவர்சிட்டி அப்படிங்கிறது எது? டு அட்ஜசன்ட் ஈகோசிஸ்டம் and is obtained by comparing the number of species unique to each of the ecosystem. ஸோ பீட்டா பல்வகைத்தன்மையில் வந்து சூழ்நிலை மண்டலத்துக்குள்ளேயே தனித்தன்மை வாய்ந்த சிற்றினங்கள் காணப்பட்டாங்கன்னா அங்கே வந்து பீட்டா டைவர்சிட்டி. காமா டைவர்சிட்டி அப்படிங்கிறது டைவர்சிட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ் ஓவர் தி டோட்டல் லேண்ட்ஸ்கேப் ஆர் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்பையும் மொத்த புவியியல் அமைப்பையும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் காமா டைவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிட்டி ஈகோ சிஸ்டம் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து இந்த பயோட்டிக் கம்யூனிட்டிஸ், ஈக்கோலஜிக்கல் ப்ராசஸ்ஸு, அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஹெபிடேட்ஸ் எல்லாமே இந்த பயோஸ்பியருக்குள்ளே காணப்படுறாங்க. இவங்க வந்து டைவர்சிட்டியாக வாழ்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைவர்சிட்டி ஆஃப் நேச்சர்ஸ், trophical levels, ecological process like nutrient cycle, food webs, energy flow, several biotic interactions எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ட்ராஃபிக்கல் லெவல், அதாவது ஊட்ட மட்டங்கள் லெவலில் இருக்கக்கூடிய அந்த மண்டலங்களுக்கு பல்வகை தன்மை சூழ்நிலை மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி 17 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ். சரிங்களா? 17 உயிரிய மிகை பல்வகைத்தன்மை கொண்ட ஒரு பிளேசஸ்லாம் இருக்காமா. ஸோ பேஸ்ட் ஆன் தி டெம்பரேச்சர், precipitation மழை, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஈக்குவட்டர், ஆல்டிடியூட் ஃப்ரம் தி சீ லெவல் பொறுத்து காணப்படும். த ஈக்காலஜிஸ்ட் அவர் பேர் வந்து பால் எர்லிச் ப்ரொப்போஸ் தேர் Rivett-Popper hypothesis for better understanding the loss of each species in the ecosystem சொல்லியிருக்காராமா. ஸோ இங்கே பார்த்துங்க, ட்ரான்ஸ் ஹிமாலயா இந்தியன் டெசர்ட்ஸில் வந்து அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஜியாகிரஃபியில் இருக்கும், அதே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு அதேவே வந்து ஒரு இந்தியாவோட மேப் கொடுத்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிற பிளேஸை வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ், அந்த பல்வகை தன்மைக்குள்ள உயிரியல் அதிகம் குறைஞ்சிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெபிடேட் லாஸ், அவங்க வாழிட இழப்பு கிடச்சிருக்கு. அதே ஃப்ராக்மெண்டேஷன்ஸ், காடுகள் அழிச்சிட்டே வராங்க. டெஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய அழித்தல் நடந்துருக்குது. கிட்டத்தட்ட 73% ஆல் ஸ்பீசிஸ் வந்து டிஸ்டர்பன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொல்யூஷன்ஸ் அண்ட் பொல்யூட்டன்ஸ், அது முக்கியமானது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஏலியன்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ், வெளிநாட்டு சிற்றினங்கள்லாம் உள்ளே வந்துடுது. அதே மாதிரி ஓவர் எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ், வளங்களை அதிகமாக சுரண்டிகிட்டே இருக்கிறது காரணம். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஏக்வா கல்ச்சர் ப்ராக்டிஸ் நடந்துருக்குது. அதே மாதிரி hybridization between native and non-native species, the loss of native species, natural disasters, examples tsunami, forest fire, earthquake, volcanoes. அதே மாதிரி நிறைய அர்பனைசேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கிறதுனால, அதே மாதிரி கோ எக்ஸ்டிங்ஷன், இணை மரபாற்றல் போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த காரணத்துக்காக மாறுது. ஸோ ஹியூமன் கிளைமேட் பயோடைவர்சிட்டியுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஹாட்ஸ்பாட்ஸ் முக்கியமானது இல்லையா. ஸோ ஹாட்ஸ்பாட்ஸ் ரீஜியன் தட் சப்போர்ட்ஸ் அட்லீஸ்ட் 1500 எண்டமிக் வாஸ்குலர் பிளான்ட் ஸ்பீசிஸ். ஸோ அபாய நிலையில் இருக்கக்கூடிய அந்த உயிரின பகுதியை வந்து 1500 வாஸ்குலர் கற்றை கொண்ட தாவர இனங்கள், மிகவும் அதிகமாக மூல தாவரங்கள் இது வந்து இழந்துகிட்டே இருக்குதாம்மா. கிட்டத்தட்ட 36
டைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் தி வேர்ல்டு. சரிங்களா? இன் இந்தியா ஹோம் டு 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். அந்த உயிரினங்கள் இழந்துட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹிமாலயா, வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா பிளேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த சண்டர்லேண்ட்ஸ், சுந்தர்லேண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதான். ஸோ பயோடைவர்சிட்டியை எப்படி அவரை கன்சர்வேஷன் பண்ணுறது, அவர் எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அடுத்தது. ஸோ எதிர்கால தலைமுறைகள் தொடர்ச்சியாக நன்மைகள் பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறது முக்கியமான கடமை. ஸோ இன்ஸ்டிட்டோ கன்சர்வேஷன், எக்ஸிஸ்டோ கன்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சூழல் உள்ள பாதுகாப்பு, சூழல் உள் பாதுகாப்பு, சூழல் வெளி பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ தாவரங்கள், விலங்கினங்கள் அவங்களாம் வந்து அந்த பிளேஸ்லேயே அவங்கள பாதுகாக்கிறது, மரபணு வளங்களை வந்து இயற்கை சூழலே பாதுகாக்கிறது. இது வந்து உள் பாதுகாப்பில். அதே மாதிரி உள் பாதுகாப்பில் அழியும் நிலையில் இருக்கிற தாவரங்களை நம்ம பாதுகாக்கணும், அதிகமாக வளர்க்கணும், நிறைய பூங்காக்கள் உருவாக்கணும், உயிர்கோள காப்பிடங்கள் உருவாக்கணும். இது வந்து சூழல் உள் பாதுகாப்பு. ஸோ சூழல் வெளி பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து அழியும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள், தாவரங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும், இனத்தொகை மீட்டெடுக்கிறது. ஸோ நிறையா வந்து பாதுகாப்பை பற்றி டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பயோடைவர்சிட்டி பார்த்தது தான் இப்போ வந்து ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருது. ஸோ இது நெக்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம்.